gamers, welcome to Tamil Place. லாஸ்ட் எபிசோட்ல பிளாக் லிஸ்ட் நம்பர் 12 இஸி அவளை பீட் பண்றத பத்தி நம்ம பார்த்தோம். அவளை பீட் பண்ணி அவளோட கார் மேஸ்டா RX-8 அதையும் நம்ம வந்து பீட் பண்ணிட்டோம் போனஸ் மார்க்கர்ல. நம்ம சேனலை வாட்ச் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்போதான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உள்ள வரும். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூஷன் பிளாக் லிஸ்ட் நம்பர் 11 த பிக் பாய் பிக் லூ. அவனை பீட் பண்றதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க கேம்குள்ள போலாம். மேஸ்டா வச்சு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு கார் எடுக்கிறதுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம ப்ளே பண்ணுவோம். சவுண்ட் நல்லா இருக்கு, மாசா இருக்கு. சவுண்ட் வேற லெவல்ல இருக்கு காருக்கு. ஓகே, லைட்டா போய் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ண முடியுமா பண்ணிட்டு பார்ட்ஸா நல்லா தான் இருக்கு. பார்ட்ஸ் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயினுங்க. இன்ஜின் ஓகே, ப்ரோ இன்ஜின் போடலாங்க. டன். நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஓகே, இதுவும் ப்ரோவே போடலாம். காஸ்ட் 12,200 வருதா? போடுவோம், இல்லை இரண்டுலேயே போடுவோம். சஸ்பென்ஷன் இது லாக்ல இருக்குங்க, போட முடியாது. நைட்ரஸ் எதுவும் லாக்ல இருக்கு, போட முடியாது. டயர் எதுவும் லாக்ல இருக்கு, போட முடியாது. பிரேக் இருந்தால் அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. ஓகே சூப்பர், ப்ரோ தான் போட முடியும், அப்கிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டர்போ. ஓகே, அது லாக்ல தான் இருக்கு. ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம இவ்வளோ தான் பண்ண முடியும். எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 31,600 வருது. ஓகே, செக் கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம டைரக்டா ஜம்ப் டு சேஃப் ஹவுஸ் போயிட்டு பிளாக் லிஸ்ட் பிக்லோ வின் பண்ண பார்த்தீங்கன்னா 5 ரைஸ் வின் பண்ணணும். மைல்ஸ்டோன் 3 கம்ப்ளீட் பண்ணணும். பவுண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 2,06,000 பவுண்டி இருக்கும். ஆனால் 3 லட்சம் நமக்கு தேவை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரேஸ் ஈவெண்ட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். காப் ப்ராபபிலிட்டி மினிமமாக இருக்கிற ரேஸ் நம்ம முடிச்சிடலாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பிரிண்ட், அதுவே முடிச்சிடலாம். ஸ்பிரிண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 100% கம்ப்ளீஷன் போடு. இதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஷார்ட்கட் போது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களாம் சுற்றி இருக்கும், ஒருத்த மட்டும் உள்ள வர பாருங்க. ஓகே, காரு பெர்ஃபார்மன்ஸ் ஓகே நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருக்குது. டக்குன்னு டேன் ஆகிற மாதிரி. டேக்ஸி வரா, திரும்ப இருக்கிற இடமே கிடைக்கல நமக்கு. சூப்பர். கார் கொஞ்சம் புதுசுங்கிறனால கையில் கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. செட் பண்ண வச்சிடலாம். அந்த கொஞ்சம் மேலே ஏறுற இடம் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஸ்பீடாக போகுது அந்த கார். நம்ம லாஸ்ட் ரேஸ்லேயே பார்த்துருக்கோம், இஸியோட உள்ள ரேஸ்லேயே பார்த்துருக்கோம். அந்த இடத்துலாம் ஸ்பீடாக போவோம். இப்படியே போய்க்கலாம், இப்படி போய்க்கலாமோ? சாவு என்னையும் இடிச்சு தள்ளுறான். ரோடு கொஞ்சம் ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால ரோடு எந்த பக்கம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. வந்து போகிறாத பக்கம் ஜஸ்ட் மிஸ். அவனுக்கு கண்டிப்பாக மதிப்பானுங்க. இதில் ஒரு ஷார்ட்கட், இந்த ஷார்ட்கட் கொஞ்சம் டேஞ்சரான ஷார்ட்கட்டுங்க. ஏன்னா லாஸ்ட்டில் போயிட்டு நம்ம திரும்புகிற மாதிரி இருக்கும். டாக்ஸி வச்சிடாதரா. ரோடு எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டமான ஓட்டுறதுக்கு. பிளாக் லிஸ்ட் நம்பர் 11 தான். இவனோட ரேஸுக்கு இவ்வளோ ஷார்ட்கட் வருதே தெரியலையே. வைக்கலாம் போஸ்டர் அடிச்சு உடச்சிட்டு போகிறேன். ஆக்சுவலாக அந்த ஷார்ட்கட் வந்து இது கொஞ்சம் டைமை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி தெரியல, இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தெரியும். ஸ்லோ பண்ணிடுவான். ஆப்போசிட் வண்டி வந்தாங்கன்னா அவன் ஸ்லோ பண்ணிடுவானுங்க. ரேஸ் முடிய போகுதுடா, நான் பாட்டு பேசிட்டு ஓட்டிட்டு தள்ளிடு. அப்பா அசால்ட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 4,000 ரூபாய் வின்னுங்க. சூப்பர், நெக்ஸ்ட் போயிடலாம். போரானுங்க ஓட்டு. நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணிடலாங்க. ஜம்ப் டு சேஃப் ஹவுஸ். பிளாக் லிஸ்ட் நம்பர் 15, பிளாக் லிஸ்ட் நம்பர் 11. அடுத்த ரேஸ் போயிடலாம். செகண்ட் சர்க்கியூட்டை முடிச்சிடலாங்க. நெக்ஸ்ட் இது 100% காம்படிஷன் மோடு தான். ஓகே, கமான். பண்ணாங்க என்ன ஒரு மாதிரி எடுத்துட்டு போகுது. இந்த காரை வச்சு லாஸ்ட் வரைக்கும் ஓட்டலாமா? ஒவ்வொரு ரேஸ் நம்ம பிடிக்கிறோம். ஒவ்வொரு பிளாக் லிஸ்ட் ஜெயிக்கிற காரை வச்சு
ரேஸே முடிச்சிருவோம். வேணா கோபால்ட ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்டேட் பண்ணி கோபாலை வச்சு ஒன்னா ஜெயிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. இந்த கார் போகுது, பட் எனக்கு இருந்தாலும் ஒரு கம்ஃபோர்ட் இல்லைங்க. ஏதோ ஷார்ட்கட் போகுது, போய் பார்ப்போம். ஷார்ட்கட் இல்லை, என்ன எங்க கார் ஆப்போசிட் வர மாட்டானுங்க, அவ்வளோதான். ஐயோ பேசாம அப்படியே வந்துக்கலாமா? ஓகே ஓகே, கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்படியே போயிடலாம், ரோட்லேயே போயிடலாம். அந்த ரோடு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. போச்சு 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 போயிட்டாங்க. ஐயோ ஷார்ட்கட், அது என்ன ஷார்ட்கட்டுங்க? முட்டி முட்டி ஓட்டுறனே, ரோடு எனக்கு பிடிக்கல. ஏதோ ஷார்ட்கட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. நல்ல ஷார்ட்கட் தான் இது. வாங்கிட்டேன். ஜாயின் அடிப்பாங்க. மேலே ஏறுறதுல நம்ம கார் கொஞ்சம் நல்லா ஏறும். இப்போதான் சொல்லி வாயா போட்டேன், கொஞ்சம் ஓவரா ஸ்பீட் ஆயிடுச்சு. திரும்ப பண்ணிக்கிறீங்க. எப்பப்போ இப்படி ஆயிடுது என்னன்னே தெரியல. என்னடா பிரேக் அடிச்சு நிக்கிற? செகண்ட் பொசிஷன் பண்றான். 84% காம்படிஷனா? பார்க்கறானே, டேய் நேரம் முட்டு சதுரா. பிரேக் அடிச்சு அவ்வளோதான். அப்புறம் சூப்பர் வந்தாச்சு. இந்த ரேஸும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பூஸ்ட் அடிச்சு விட்ருவோம், பண்ணிட்டோங்க. அவ்வளோதான், சூப்பர், நைஸ். 4000 வின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரேஸ் போயிடலாம். அப்படியே ஜம்ப் டு சேஃப் ஹவுஸ் கொடுத்துட்டு அடுத்த ரேஸுங்க. பிளாக் லிஸ்ட் ரேஸ் ஈவெண்ட்ஸ் சர்க்கியூட் ஒன்றே ஒன்று இருக்கு, முடிச்சு விட்ருவோமா? எத்தனை நாள் அது இல்லைப்பா, பார்க்கலையே. அதையும் நான் பாட்டு கொடுத்துட்டேன். ஓகே நைஸ். 2 லேப் லாஸ்ட்டாக வச்சு வின் பண்ணிடலாமா? இந்த ஓட்ட கை கொஞ்சம் செட் ஆயிருங்க. இப்போ தான் 2 ரேஸ் ஓட்டிருக்கோமா, இதுதான் அவ்வளோவா செட் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா கல்லாடோன்னு ஒன்று உண்டுங்க லேம்போர்கினியில். அதுதான் என்னோட ஃபேவரட் காருங்க. லெவலில் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பீடும் அப்படி பட்டையை கிடப்போம். செம்ம காரு அது. அதுதான் என்னோட ஃபேவரட் காரு கேம் பிளேல. பென்ஸு அதுவும் நல்லா இருக்கும், மெர்சிடஸு. பட் கல்லாடோ வந்து பிளாக் லிஸ்ட் நம்பர் 3 or 4 ஒரு 4ல் வரும் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, மறந்துருச்சு. மேஸ்டா பறக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அழுத்தி போடுறான், டீ பறந்துடும். லீவ் எடுத்தால் தாங்க உண்டு. நல்ல பெரிய ரோடு, இப்போ தான் பெரிய ரோடுனா அதுக்குள்ள சண்டை போட்டு போகிறாங்க. கண்ட்ரோல் கிடையாது. ஆமாம், இது ஓவர் ஸ்பீடாக போயிடுச்சு கூட. 120 தான் போதும், ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போன மாதிரி இருக்கு. இவ்வளோ வேறு இடிச்சிட்டானே, இடிக்க மாட்டேன்னு நினச்சேன். யாருங்க முன்னாடி வந்துருக்கா? ஐயோ ஷார்ட்கட், கரெக்டாக உள்ள பேர், ஏன்னா ஷார்ட்கட்டில் வர மாட்டாங்க, ஏன்னா சுற்றி தான் வருவாங்க. அதனால நம்ம சல்லுன்னு போயிடலாம். ஒரு லேப் இன்னும் முடியலையா? ஐயோ என்ன எவ்வளோ தூரம் போய் இருக்குது? வாங்க மாட்டேங்கிறீங்க. சூப்பர். நான் உங்களுக்கு சொன்னால் அப்போ கிளிக் பண்ணது இப்போ இந்த சேட்டை படத்தில் வர காரணம் மாதிரி சூப்பர் முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன் இந்த ரேஸை. இருந்தாலும் விட மாட்டேன், இவ்வளோ ஷார்ட்கட் வரும். ஷார்ட்கட்டில் வரோன்னா அந்த மாதிரி இடத்துல தப்பிக்கிறதுக்காகவே இந்த ஷார்ட்கட்லாம் கரெக்டாக நம்ம வச்சிருப்போம். நம்ம ஐயோ ரோடு இந்த பக்கமா. ஓகே ஃபர்ஸ்ட் லெவல் நான் கேட்டு போயிடுச்சுங்க. லாஸ்ட்டு செகண்டில் பாட்டலாம். நேரம் கவனிக்கல. அந்த ஷார்ட்கட் எப்பவுமே நேராக போமா, நானும் அப்படியே வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடிக்காமல் ஓடிட்டோம்னா
முன்னாடி தான் போயிட்டு இருக்காங்க, பிடிச்சிடலாம். என்னடா இது போற ஸ்பீடாக தாங்க ஓட்டுறானுங்க, பார்த்துக்கலாம். ரெண்டு வச்சு சூப்பர், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சா. இது அப்படியே மெடல் ஒரு இடிச்சிருந்தேன்னா அவ்வளோதான், சூப்பர் அப்போ நன்றிருக்கும் காரு. பறக்கலாமா மேஸ்டால? நம்ம ஒரு ஆங்கிள் அவ்வளோ கட்டுறாங்க. ஓகே, போன டைம் இதுதான் நல்ல லீட் எடுத்தேன். போன டைம் எதில் இதோ இடிச்சு நின்றுட்டேன், அந்த டேனிங்க திரும்பாமல் லேட்டாக திருச்சி. ஓகே, இது மாதிரி பண்ணாமல் இருந்தால் சரி. ஓகே, பெர்ஃபெக்டாக டைம் பண்ணிட்டேன். ஆப்போசிட் எவனும் அது இடிக்காமல் இருந்தால் சரி. ரியல் வேகத்தில் போயிட்டு இருக்கேன், 150 கிட்ட போயிட்டு இருக்கு வண்டி. சரிங்கடா ராசாங்களா. செம்ம டைம் பண்ணுறேன் நானும் வைப்பேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வாவ், இப்போ வாங்கடா பார்க்கலாம். ஐயோ, ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர், லைட்டாக இடிச்சது நல்லதாக போச்சு. இப்போ இந்த ஷார்ட்கட் நம்ம எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? வேண்டாம், எடுக்க வேண்டாம். சரி, நல்ல ஷார்ட்கட் தான், இருந்தாலும் இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்கும், அதனால இப்படியே போயிடலாம். ஏன்னா இதுக்காக நம்ம லாஸ்ட் வந்து குட்டிக்கிட்டு இருக்கணும். நீ வா. சூப்பர், ஃபர்ஸ்ட் லேப்ல லாஸ்ட் வந்து செகண்ட் லேப்ல ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கோம். அப்படியே நினச்சிக்கிட்டு வயசுக்கு ஜம்ப் பண்ணிடலாங்க. பிளாக் லிஸ்ட், ஈவன்ஸ் என்ன முடிக்கலாம்? டோல் பூத் முடிச்சிடலாமா? ஓகே, எத்தனை டோல்? ஓகே, இதில் நம்ம மட்டும் தான் ஒவ்வொரு டோல் பூத்துக்கும் ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டோல் பூத் 35 செகண்ட்ஸ், ஸோ 5 டோல் பூத்ஸ் திஸ் டைம். லாஸ்ட் பிளாக் லிஸ்ட்டில் 4 வச்சாங்க, அதுக்கு முன்னாடி 3 வச்சாங்க, இப்போ 5. ஓகே, மார்க்கமாக இருக்குது, பக்கத்தில் தாங்க இருக்குது, பட் வளைஞ்சு வளைஞ்சு போகுது ரோடு, அதுக்கு தான் 35 செகண்ட்ஸ் ஆக்சுவலி. ஓகே ஓகே ஓகே, கூல் 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 கூல். ரொம்ப டஃப் அடிக்காதே, இல்லைனா இப்படி டிஃபல்ட் டச் போயிட்டு இருக்கிறா. ஜிஜோ வந்துட்டாங்க. சூப்பரு. நெக்ஸ்ட் டோல் பூத்துக்கு 18 செகண்டாக ஷார்ட்கட் வேண்டாங்க, அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணுதுங்க அந்த ஷார்ட்கட்டு. நான் அதில் பறக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் ஸ்பீடை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுற மாதிரி ஒரு இதாகுது. இதுக்கு முன்னாடி நம்ம ரேஸ் வந்து பார்த்துருப்பீங்க, அதனால் நம்ம அந்த ஷார்ட்கட்டை அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இது என்ன 36 செகண்ட், எல்லாமே பக்கத்து பேரில் இருக்குது போல இருக்கு. 35 செகண்ட் 36 செகண்ட் தான் கொடுக்குறாங்க. ஐயோ, திரும்பி நின்றாதான் போயிரு. மெயின் ரோடு தான், அப்படியே அழுத்தி பிடிச்சிடும். என்ன ரோடு எங்கேயும் சுற்றி போகுது, உள்ள நேராக தான் போகுது, கடையில் சுற்றி உள்ள வரும்னு நினைக்கிறேன். சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர். நல்லா வச்சு 47 செகண்ட்ஸாக கொஞ்சம் லாங்கு கூட இருக்குது. 4வது டோல் பூத்து, இதில் ஆப்போசிட்டில் வருவாங்க, கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். ஒரு கையில் மேப்பை பார்த்துட்டு ஒரு ரோட்டையும் பார்க்கணும். சூப்பர், ஜஸ்ட் மிஸ். அந்த பக்கம் இல்லாமா, ஆப்போசிட்டில் சரக்கு வரானுங்க. அவ்வளோதான், சூப்பருங்க. இடிக்காமல் ஓடிட்டான்னு நினைக்கிறேன் இந்த டோல் பூத்தை. 13 செகண்ட், கிட்டத்தட்ட 14 செகண்டு. ஓகே, அடுத்த ஒரு பெரிய டேனிங்கு. சூப்பர் சூப்பர். இன்னும் லாஸ்ட் டோல் பூத்து எனக்கு கொஞ்சம் பெருசுங்க, ஏன்னா டைமை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் ஒரு ரோடு உள்ளே போகுது. ஓகே, வந்துட்டேன். 2 ரோடாக கொடுத்துருக்காங்க. ஓகே, வந்துட்டாங்க, கரெக்டாக வந்துட்டேன். இன்னும் 1 மினிட் இருக்கா? சூப்பர், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் 2 டோல் சூப்பராக ஓட்டுறாங்க, இது வரைக்கும் எங்கேயும் இடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, பெரிய தண்ணி நினச்சி வாங்கிட்டேன், அதுக்குள்ளே போயிருக்கலாம். லாஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோ இந்த மாதிரி டேனிங்கில் கரெக்டாக பூஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா
கொஞ்சம் டேஞ்சரான டைனிங்கு. எனக்கு 20 செகண்ட் இருக்குப்பா, அதுக்குள்ள முடிச்சிட்டேன். இப்போ உடச்சிருவோமா? சூப்பர், ஒரு மாசான ஒரு வின்னு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜம்ப் டு சேஃபர்ஸ். அடுத்த ரேஸ் போயிடலாங்க. பிளாக் லிஸ்ட் ரேஸ் ஈவெண்ட்ஸ். இன்னொரு 12 இருக்கு, அதையும் முடிச்சு விட்றலாமா? ஓகே, ஓகே, இது எத்தனை 12 பார்க்கலாம். இதுவும் 5 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 3 தாங்க, ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 1 minute 20 செகண்ட்ஸுங்க. பெருசு போல இருக்கு. இப்படி போகலாம். இப்படி போனால் ரோட்டில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். முக்கியமாக அந்த எல்லோ டாக்ஸியோட வருவோம் அடிக்கடி. ஓகே, ஸ்மூத்தாக போயிருந்தேன். எனக்கு வருஷம் பிடிக்கவே பிடிக்காம ஃபேக்ட்ரியாக அந்த மாதிரி இருக்கும். ரோடு எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த இடம் தானே இது. நம்ம அது கொஞ்சம் மெதுவாகவே போகும், ரோடே தெரியாது. ஒரு மாதிரி கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ரோட்லேயே போகலாம். அது பெட்ரோல் பம்ப் டேஞ்சர். வீடை அப்படியே ஸ்லோ பண்ணிடும். எனக்கு இந்த இடத்த விட்டு வெளியே எங்கேயா போட்டு போடா, சிட்டிக்குள்ளே நல்லாவே இல்லை. அந்த ரோடு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அந்த ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா வரும், அந்த லெவலில் இருக்கும். க்ரீனரியாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் ஓட்டுறது. எங்கே கொடுத்தாலும் நம்ம ஓட்டுவோம். சூப்பர், 12 செகண்ட் முன்னாடி இருந்துச்சு. அடுத்தது ஒரு 50 செகண்டுங்க. 3 தான் கொடுத்துருக்காங்க. 3மே கொஞ்சம் நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க ரோல் பீட்டு. நெக்ஸ்ட் ரோடு எங்கே போகுது? போச்சு. சூப்பர், எப்படி வச்சுருக்காங்க டேனிங்ல வந்து முட்டணுங்கிறதுக்காகவே வச்சிருப்பாங்க. கூட முடிக்க முடியுமா? அதான் ஒரு 13 செகண்ட் ப்ளஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ரோல் பீட்டில். பார்த்துக்கலாம். இங்கே ஒரு ரோடு தெரியுது, கீழே ரோட்டில் போயிடலாம். வேறு ஒரு 50 வரணும். இடிச்சிடாதடா. ஓகேங்க, சூப்பர். கரெக்டாக 8 செகண்ட் பாடி வந்தாச்சு. அந்த 13 செகண்ட் நம்மளை காப்பாற்றிருக்கு. இதுவும் 1 மினிட்டுக்கு மேலே. ஓகே, இது கொஞ்சம் ரோடு பெருசாக தான் இருக்குது, அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு ஏதாங்க நல்லாயிருக்கும். நம்ம என்ன சொன்னால் அதுக்குள்ளே ஒரு போயிடணுங்களா? இடிக்காம ஓட்டுறா, எல்லா டாக்ஸி வரா. அப்புறம் போக மாட்டேங்குது. அப்பப்போ அந்த கீ தான் இருக்காவே, இல்லை கேமோட பக்கம் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இடிச்சது கொஞ்சம் நல்லது தான். டக்குன்னு திருப்பியாச்சு. இல்லை, அதுக்குள்ளே போனால் திருப்பி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே போய்க்கலாம், ரோட்லேயே போனாங்களே. ரோட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக திருப்பேன். நான் இதில் போட்டை விட்டுருவோன்னு நினைக்கிறேன். போகிற போக்க பார்த்தா அப்படிதான் தெரியுது. அச்சோ, டோல்கேட்டு வந்துட்டியா? டோல் பூத்து அப்பா முடிச்சாச்சுங்க. சூப்பர். ஓகே, 4000 கேஷ் இதையும் வின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஜம்ப் டு சேஃபர்ஸ் போயிடலாம். பிளாக் லிஸ்ட் ரேஸ் ஈவெண்ட்ஸ். எனது ஸ்பீடா ட்ராக் ரேஸ் முடிச்சிடலாமா? இந்த கியர் போட்டு ஓட்டுறதுங்க, நம்ம தான் கியர் போடணும். இதில் இது இப்போ மாதிரி இருக்கும் கண்ட்ரோலு. ஓட்டுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இது கியர் போட்டு ஓட்டுறதுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ரீன் வரும்போது கொடுக்கணும். கொஞ்சம் லேட்டாக கொடுத்துட்டேன், இப்போ பெர்ஃபெக்டாக கொடுத்தேன். கரெக்டாக க்ரீன் வரும் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த டேர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இடிச்சிடாதீங்கடா அப்பா, ஜஸ்ட் மிஸ். அதுவாக திரும்பிடுச்சு. நல்லா பூஸ்ட் வச்சுக்கோங்க. முடிச்சிருடா அப்பா, சூப்பர், முடிச்சாச்சுங்க. இடிக்காம ஓட்டி ஒரு வழியாக முடிச்சிட்டேன். சூப்பர். ஆக்சுவலாக அந்த ரேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து லாஸ்ட் இன்னும் 2 ரேஸ் இருக்குது. இன்னும் 2 ரேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சு விடலாம். பிளாக் லிஸ்ட் ரேஸ் ஈவெண்ட்ஸு. ஓகே, இதில் கார் ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் கொடுத்துருக்கே. இதில் மினிமம் இதை முடிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு பவுண்டி லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்பீட் ட்ராப்புங்க. கரெக்டாக அந்த ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி வருவாங்க. அது வரும்போது கரெக்டாக நம்ம ஸ்பீடாக போகணும். இது வந்து
பூஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வரும்போது தான் யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம பூஸ்ட் யூஸ் பண்ண வேண்டாம். நடுவில் தூணை கட்டி வச்சிருக்காங்க பசங்க. இடிக்கிறதுக்குனே வர்ற மாதிரி வருவாங்க. ஐயோ போச்சு. 88 ஜியா ரொம்ப ஸ்லோவாக போல. ஆமாங்க ஒரு 98ங்க. அடுத்ததுல 10 கிலோ விடுங்க பிடிச்சிடலாம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓட்டுறதுக்கு, ரொம்ப டைம் வருதா. இதில் பிடிச்சிருக்காங்க அவ்வளோதான். எப்படி ஸ்லோ பண்ணியிருப்பான். ஜோ ரோடு எப்படி போகுது. ஓகே நம்ம 198 197 ஒன்று தான் கம்மியாக இருக்கான். நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கும், அது வேணா ஒரு நல்ல விஷயம். ஓகே போர்ஷன் நல்லா அழுத்திட்டேன். 125. அவன் என்னோட 4 தாங்க கம்மியாக இருக்கான். 323 இதில் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிருவோம். வருது. ஓகே நல்லா எடுத்துட்டாங்க. 138. வாவ் அடுத்து இன்னொன்று வருது. இதுக்கே நல்லா அழுத்திச்சோ புஷ்டு போயிடுச்சு கண்டிப்பாக. ஓகே 148 சூப்பர். நல்லாவே எடுத்துட்டோம். ஓகே இது 18 இப்போ வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கேன் நினைக்கிறேன். இன்னொன்று வருது. ஓகே 161 சூப்பருங்க. செம. நான் தான் ஃபர்ஸ்ட்டு. இனிமேல் நம்மளை தோக்கடிக்க முடியாது. வாங்கடா சூப்பரே பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் சேஃபர்ஸ் போயிடலாம். நம்ம கடைசி ரேஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா கார் ப்ராபபிலிட்டி வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. மைல் ஸ்டோனில் ஒரு 2 ஈஸியாக அவ்வளோ முடிச்சிடலாம். ஸ்பீட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரெண்டுமே 118 தான். ஓகே நம்ம வண்டி 160 போகும், 118 தான் கொடுத்துருக்காங்க. 180 வரைக்குமே போகுமே. ஓகே இதில் என்ன போலீஸ் வந்து போகிறாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோம், இப்படி வந்துடக்கூடாதோ. அப்படித்தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தப்பு பண்ணிட்டேன், இப்படி வந்துருக்க கூடாது. இருக்காங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறேன். 118 தானே. ஆனால் ஷார்ட்கட்டை பார்த்து நான் வந்துடுறது அப்படியே. கொஞ்சம் 118 கஷ்டம் தான் உங்களுக்கு. யாருக்கிட்ட முடிச்சிருவோம்ல. சூப்பர். அப்படியே ஜம்ப் டு சேஃபர்ஸ் போயிடலாம். அடுத்த மிஷன் போயிடலாங்க. அது 118 தான். ஒன்று தான். ஓகே இது ஸ்ட்ரெயிட்டாக தாங்க இருக்குது. இது ஈஸி தாங்க. சப்பை அமௌண்ட்டு அதே முடிச்சிட்டோம். 118ல் இதை பிடிக்க மாட்டோமாங்க. அது அழுத்தி பிடிச்சோம்னா 118 அவ்வளோதானே. 154 வந்துருச்சு. சூப்பர் எஸ்கேப். நெக்ஸ்ட் மவுண்டிங் போயிடலாங்க. ஃபைனல் ரேஸ் ஒன்று இருக்குது, சாரி அதை முடிச்சுட்டு மவுண்டிங் பண்ணலாம். இன்னொன்று பிளாக் மைல் ஸ்டோன் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஓ கார் ஸ்டேட்டா அடிச்சு உடச்சிட்டு போகிறதா 20,000. அது நம்ம போலீஸ் மவுண்டிலே பார்த்துக்கலாம். ரேஸ் ஒன்று இருக்குல்ல அதை முடிச்சிடலாம். கையோட முடிச்சுட்டு ஃபைனல் ரேஸ் நினைக்கிறேன் தான். எஸ் இதுவும் ஸ்பீடு தான். பறக்கலாமா, அதான் கார் பர்ச்சேஸ் பண்ணலாமா. பிளாக் ஜெயிக்கிற காரை வச்சு எடுத்துக்கிறோம். நம்ம காரையும் நல்லா தான் இருக்கு. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. அது கொஞ்சம் மோஸ்ட்டாக அடிச்சுட்டு போகிறது இல்லை. டெக்ஸி வேலைக்குமே வருவானுங்க. சூப்பர். சிச்சோ இந்த ஃபேக்ட்ரி ஏரியாவா சுத்தமாக எனக்கு பிடிக்காத ஏரியா. நிறைய மாதிரி போவாடாலே நம்ம சட்டி இருக்கேன் பிரச்சனை இல்லை. ஷர்ட்டு டீல பட்டி தான் அதான் ஃபஸ்ட்டு. இவ்வளோ டைம்லாம் அது ஆகிட்டேன். அடுத்தவங்க வந்துருச்சு. ஆமாம் வந்துருச்சு.
56 வந்துட்டா இன்னொன்று வருது பூஸ்ட் இருக்குது. திரும்பிடாதெல்லாம் இன்னொரு ஈஸி. போலீஸ் சூப்பர். வாங்க சார் வாங்க வாங்க முன்னாடி எடுத்து வாங்க. சரியான அடி போடு செம்ம ஷாட்டு போலீஸுக்கு வேணாம். சும்மா பறந்துக்கிட்டு போறான். ஓகே பறந்துட்டு போறோம் சும்மா வேற லெவல்ல. கூல் டவுனா ஆகக்கூடாது. ஏதாவது போலீஸ் வேணாம் பார்ப்போம். கூல் டவுன் ஆகிட்டோம்னா அடுத்த போலீஸை பிடிச்சிடலாம். திடிச்சு உடச்சிட்டு போறாங்க. இந்த காஸ்ட் ஸ்டேட் வேணும் நமக்கு. கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம போட்டு உடைக்கலாங்க. பொதுமக்களோட சொத்தை நம்ம சேதப்படுத்தணும்னா என் சொத்தை நானே சேதப்படுத்திருக்கேனே. தோல்வி தெரிக்கலாம். போலீஸ் வந்துட்டாங்க. சூப்பர். எல்லாத்தையும் இடிச்சு உடச்சு போறதா வேலை. ஓகே நம்ம கொஞ்சம் மெயின் ரோடுக்கு போனால் கொஞ்சம் சேஃப்னு நினைக்கிறேன். இந்த ரோட நான் மாட்டிக்குவேன். இதோட பவுண்டியை கம்மி பண்ணிருக்காங்க. ஒரே இதெல்லாம் முடிச்சு விட்டு நம்ம புடி பாய் பிக் ப்ளூ மீட் பண்ணலாம். எத்தனை போலீஸ் போறானுங்க. இடிக்க முடியாதோ. இடிக்கிற மாதிரி இருக்கும் நினைச்சேன். என்னது பெட்ரோல் பம்பா. வாங்கடா மொத்தம் வாங்கடா. ஏஸ் வாங்க மொத்தமாக சாவுங்க. நான் மொத்தமாக செத்துறானுங்க. அடே ஒருத்தனா இருப்பான்னு பார்த்தா மொத்தமாக செத்துறானுங்களே. ஒருத்தர் தான் நானே கொண்டுட்டனே அவனை. நான் அடிக்க அவனா அடிச்சு சாவரம் கை வச்சுது. பெட்ரோல் பங்க் இருக்கான் அடிக்கிறதுக்கு அடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. போலீஸ் எனக்கு பவுண்டரி கம்ப்ளீட் பண்றதுக்கு போலீஸ் வாலா முடிச்சிருச்சுங்க. 700 2450 32,450 வந்துருச்சா? 62,450 பரவாயில்லையே, நல்லா வந்திருக்கு. போலீஸ்காரன் உடைச்சதுக்கா? பண்ணலையே. இருங்க பார்க்கலாம். போயிட்டு இவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறது. மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. 3 சூப்பர். பவுண்டி மட்டும் தான் பண்ணணும். ஒரு 20,000 பவுண்டி மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதானே பண்ணிடுவோம். பவுண்டிக்கு போயிட்டு ஓகே சொல்லி கொடுப்போம். இந்த இடம்னா எப்போ வரும்? அந்த இடம் தான். டேய் சாதாரண வர எனக்கு நான் எவ்வளோ வேணும் பவுண்டி? ஒரு 20,000 பவுண்டி கிட்ட எனக்கு வேணும். அது வரைக்கும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இப்பவே வந்துடுச்சு. சாவராம வாடா வை இந்த கால்டி நட்டையோட ஹீட் லெவல் 2 வர மாட்டேங்குது சீக்கிரமா. நார்த் ரோஸ் விட்டா வராமல் பீஸ்ஃபுல்லாக போயிடலாம். மேக்ஸிவோட சாமி ஹீட் லெவல் 2 வந்துருச்சுங்க. அப்படி போயிடலாம் பார்த்தேன். அடுத்த போலீஸ் வந்துட்டானுங்களா? தப்பிச்சானு இல்லை இன்னும் கொன்றக்கூடாது. அடுத்த போலீஸ் வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. வந்துட்டாங்க. ஹீட் லெவல் 2 ஓ காப்பாத்துறான். அவனை காப்பாத்துறியா நீ? ஓங்கி அடிச்சுதான் அடிக்கிறாங்களாம். கிட்ட பூஸ்ட் இருக்கு தம்பி. ஸோ இப்படிதான் அவனா போயிடுச்சு சாப்பிடலாம். சரி நீயாச்சும் வாடா வருவானா? புட்டி 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 டாக்ஸி வள கணக்கு போகுது. மஞ்சள் டாக்ஸியை பார்த்தாலே இடிக்கணும் தான் தோணுது. அந்த பக்கம் போறானே அந்த
வாடா 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 வாடா. ஓகே ஓகே இன்னொருத்தவங்க தான் சூப்பர். ஓ சூப்பர், 3 போலீஸு. ஹீட் லெவல் 2 ஒரே சப்பிட்டு. வாவ் சூப்பர். ஒரு காரு உடஞ்சிருச்சு. மொத்தமாக வரானுங்க. பெட்ரோல் பங்கில் வச்சு கொளுத்திடலாமா? இன்ஜின் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. சரி ஓகே, வரட்டும் வரட்டும் வரட்டும், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். செத்துட்டான். வரட்டும் 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 வரட்டும். ஏய் அவனும் பறந்து வரான் போல பின்னாடியே. ஓகே அடுத்து ஒரு சாவடா. நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ஷாட் அடிக்கலாமா போயிட்டு? விட்டானுங்க. ஒருங்க வரான். பவுண்டி 10,000 வந்துருச்சு. 20,000 வேணுமா? 2,000 வந்துருச்சு. அவனே செத்துட்டான். சிச்சோ ஏ என்ன லாரி சர்க்கஸ் பண்ணிட்டு போகுது. லாரிக்குள்ள போகும். நல்லா இருக்கே. அவனே கேட்கலாம் பார்த்தா நான் அடிச்சிட்டேன். அடிச்சிருப்பானா? அந்த கட்டுக்குள்ள போயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த லாரி அடிக்கிறது வரவே மாட்டேங்குது. லைட்டாக அடிச்சு விட்டுருக்கலாம் பார்த்தேன். ஓகே ஒரு 14,000 அதிகமாக இதுலேயே காட்டுது. அப்படி எப்படி எனக்கு தெரிஞ்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. எவைட் ஆகலாம்னு நினைக்கிறேன். ரேஸுக்கு கிளம்பலாம். ஆனால் இதுலேயே 14,000 கிட்ட வந்துச்சு. சரி எப்படி அப்போ வந்திருப்போம். 20,000 30,000 எவைட் ஆகலாம் சீக்கிரமா. ஒரு 10,000 போயிடலாம். எதை இடிக்காம போனோம். टैक्सी वाला साहब ऑप्शन है पीछे जल्दी चलाना है पुलिस करना है உள்ள வச்சு முடிக்கணும் நினைச்சேன். வா 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 எங்க ஆர்வம் அங்கேயே முடிச்சிடும். நம்ம பதுங்கிறதுக்கு சரியான இடம். டேய் இங்க தான்டா இருக்காங்க. வாடா இருப்பானா? எஸ்கேப் ஆயிப்பானோ? சூப்பருங்க. செத்துட்டானே. அப்போ நம்ம வீடு வந்துருச்சு. எஸ்கேப் ஆயிடலாம். மவுண்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. செம சூப்பர். ஓகே ஓகே ஐயோ போல் சொல்லிட்டானா? அடப்பா வீடு நீ எப்படி வந்த? என்னங்க வரவே பார்க்கணும். இவன் எப்படிங்க வந்தாங்க? சுட்டு எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா டாமாட்டிக்கிறானுங்கள. முடிச்சு விட்டுறான்னு பாக்குறேன். ஆக்சுவலா செத்துருவாங்க தான் பார்த்துக்கலாம். பக்கத்துல வீடு இருப்பாட்டா போயிடலாம். செத்துட்டான். அவனே செத்துட்டான். ட்ரிஃப்ட் பண்ணி அவனை மறுபடியும் எங்க இருந்தா வரீங்க? டேய் மூவாக மாட்டேங்குது. புதுசு புதுசா வரானுங்களே வெளியே போக இருக்கு. வேலைக்காக வந்து கூட என் காரே பறக்குது. அவன் காரு பண்ணாங்க. செத்துருவாங்க பேரு. சாவு. ஓகே கோல்டு அப்படி நின்றுக்கலாங்க. வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். வீடு போன பிடிக்கிறாங்க. வீடு கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஸோ அப்பா செம்ம சேஸ் வேற லெவலில் இருந்துச்சு. கூட உங்களுக்கு சீக்கிரமா ஆகுறது தேவைப்படும் போது ஆக மாட்டீங்க. 23,000 லீவ்ஸ் பவுண்டி. ஏய் வந்துடாதீங்கடா போலீஸ் வாலாஸ். வீட்டில் ஒரு 3 வந்துருச்சுன்னா கொஞ்சம் டஃப் கொடுப்பானுங்க. அதுக்குள்ள நம்ம புளிமுருகனை முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே சூப்பர் இருக்குங்க. சூப்பரே 18,200, 23,200, 9 கோல் சீக்கிரம் 53,200. அடுத்த பவுண்டிக்கு யூஸ் ஆகுங்க. அடுத்த பிளாக் லிஸ்ட் யூஸ் ஆகும். இப்பொழுது நம்ம எங்க போக போறோம்னா பிக்லூ கால் பண்ணிட்டாப்ல. டேரக்டா பிக்லூ பார்க்க போறோம். பிக்லூ கூட எத்தனை ரேஸ் பார்த்துக்கலாம். ஏண்டா மோனே வந்துட்டான்டா பிக்லூ. 2 சர்க்கியூட்டுங்க. ஓகே எத்தனை லேப் தெரியல. பிக்லோட என்ட்ரி பீரியட் பார்க்கலாம். ஓகே நம்ம வந்தாச்சுங்க. ஓ தலைவர் 2 அசிஸ்டண்டோட தான் வரும். அடையப்பா புலிமுருகா எனக்கு இந்த சீனை தேவையா? இரு காரை பிடிக்கிட்டு விடுறேன். நல்லா தான் இருக்கு காரு. பார்க்கலாம் மேஸ்டாவா மிட்சுபிஷியா என்ன கார் நம்ம கிட்ட இருக்கோம். நம்ம தான் கிட்ட இது லேப் 2 லேப்புங்க போட சொல்லாங்க. இடிச்சுடுறாரு நல்லவனே. இடிக்காம வந்துட்டான். என் கூடவே தான் வரான். ஐயோ கார் பக்கமாக தூக்குது. இன்னும் பூஸ்ட் இருக்கிறதுனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஷார்ட்கட் வருது யூஸ் பண்ணிக்கலாம். அவனும் ஷார்ட்கட்டில் தான் அங்கே வரான். எப்படி ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்க பரவாயில்ல. இடிக்காம திரும்பிட்டேன். வைக்கலாமா மறக்குது. பார்த்து இது சூப்பர் ஷார்ட்கட். என்னோட ஃபேவரட் ஷார்ட்கட். இடிச்சிட்டியா நீ எங்க சூப்பரா புலி. அவன் பேரு மேலு பிக்லூ இல்லை புலி. பிக்லூ நல்லா தான் இருக்கு. கரெக்டாக அதுக்கேற்ற ஆளை செலக்ட் பண்ணிருக்காம இருக்குல்ல. பிக் பாய் பிக்லூ பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஹாஸ்டல் இருந்து எடுத்துட்டேன். கரெக்டாக டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி இவ்வளோ ரோடு இருக்கும்போது நான் எப்படி வர மாட்டீங்களா? சிஸ்கால்டு பொழுப்பு தேவைதான் சம்பந்தமே ஏதாவது இடத்துல பிடிச்சிட்டு இருக்கேன். அதுதான் பக்கத்துல எவ்வளோ லீடு எடுத்து வச்சிருக்கேன். அசால்ட்டா ஓடிக்கலாம் எல்லாரும். அதில் மட்டும் அவன் வந்துடுவான் ஈஸியாக. ரொம்ப அசால்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் பிடிச்சிடலாம். இவ்வளோ நல்ல பையன் அதனால ஜெயிக்க மாட்டான். இங்கே நம்பிக்கையில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னா நீங்க மூடிட்டானா முடிஞ்சு போச்சு. அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு எவ்வளோ ரிட்டர்னிங் பாருங்க. ரிட்டர்னிங் ஆமாம் திருப்பிட்டேன். சூப்பரே நல்லா திருப்பிட்டேன். இந்த டைம் எப்போவுமே இப்படி காரு வீல் மேலே தூக்கிட்டு தான் ஆட்டோ மாதிரி ஒரு சைடாக தூக்கிட்டு போவோம். டாக்ஸி வேணாமா? நல்ல வேலைங்க. செம்ம ஹெச்டி இப்போதான் செம்ம அங்கே பிடிச்சிட்டேன். இது ஒரு ஷார்ட்கட் வருது. கரெக்டாக உள்ள போயிட்டு பார்ப்போம். போட்டு வேற லெவல் லிஃப்ட் மாஸ் காட்டுதப்பா காரு. இந்த கார் கொஞ்சம் நல்ல அப்சைடாக ஏறுறதுனா சூப்பராக ஸ்பீடாக போகுது. இந்த மாதிரி இருக்கும் நல்ல ஸ்பீடாக போகும். இப்போ புஷ் கொடுக்கலனாலுமே நல்லா ஸ்பீடாக ஆக்சிடென்ட் கையெடுக்க மறந்துட்டேன். ஓகே பிக்லூ பாய் ஃபர்ஸ்ட் ரேஸ் வந்து மிகவும் பரிதாபமான நிலையை தோற்றுள்ளார். இந்த 2 அசிஸ்டண்டோட வந்தான் பார்த்தீங்களா? மறக்கவே மாட்டேங்குது. ஓகே ஃபர்ஸ்ட் ரேஸ் பண்ணியாச்சு. சூப்பர். செகண்ட் சர்க்கியூட் தாங்க. சிம்பிள் நல்லா இருக்குல்ல? எத்தனை லேப்பு? 3 லேப்பா? ஓகே 2 லேப்புக்கு 40 லீவ்ஸ் 3 லேப் வரையா? குட்டி லேப்பா கொடுக்குறாரு. அந்த வேலை பார்க்கல.
ரொம்ப பெருசா ஓட்ட வச்சிடாதீங்கடா. இந்த கேம் விளையாண்டா நேரம் போறதே தெரியாது. இது வேற விஷயம். அந்த ஒரு ஷார்ட் கட்டோ கட் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏதாவது இடிக்காத திருப்பு. சூப்பர். என்னங்க இந்த டேனிங் எல்லாமே வருது, எல்லா மேப்லயும் வருது. சரி கடுப்பா இருக்குங்க இந்த டேனிங். எடுத்துட்டாங்க. சூப்பர். ஓகே ரோடு கொஞ்சம் பிளேடா போகுது. இப்பதான் சொன்னேன், நல்ல வேலை. எப்போ மஞ்சள் டாக்ஸி வேலை தான் வருவோம். மஞ்சள் டாக்ஸி வேலை வரும். ஓகே இது கொஞ்சம் நேர் ரோடாக தான் போகுது. சும்மா பறக்குதுங்க கஷ்டம். பின்னாடி பயங்கரமா வரான். டேய் திரும்பி வராடா. அவனே இடிச்சோ அதில் திரும்பி இருக்கலாமோ இல்லை அவனே என் பின்னாடி தான் வரான். ஐயோ போச்சு இடிச்சிட்டேன். சமட்டு இருந்தாலும் அவன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். டாக்ஸி 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 அப்பா ஸ்லோ பண்ணிட்டு போனா. ஷார்ட் கட் வருதுங்க, ஷார்ட் கட். சூப்பருங்க சூப்பர் சூப்பர். அப்பா நல்லா பார்த்தேன். அவன் ஷார்ட் கட்டில் தான் வர பாருங்களேன். சரியான ஷார்ட் கட்டுங்க. ரோட்டில் போயிருந்தா சுற்றி தான் வந்துடுவோம். சரியான ஷார்ட் கட்டு. நேர் ரோடு நிறுத்திடுவோம். ரொம்ப கொடுக்க வேண்டாம், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கோம். லைட்டாக கொடுத்துக்கலாம். ஐயோ இது ஞாபகம் அடிச்சிடிச்சு போயிட்டு இருக்கேன். டிக்காம ஓட்டுறா. டூ ஷார்ட் கட் வருதுங்க, நம்ம ஃபேவரட் ஷார்ட் கட்டு. இதில் போயிடலாம். உள்ள சமயம் தான் சுற்றி தாங்க வரான். திருப்பி ஒரு லேப் இவ்வளோ தூரம் வருதா? அப்பா இன்னும் 2 லேப் வருமா? பிக்லு ஏன்டா இப்படி 3 லேப்? இதுல ஷார்ட் கட் இருக்குது. ஒன் டைமே பார்த்தேன். ஓ இப்படி போகணுமா? ஐயோ நல்ல விட அதில் சொல்ல, அதில் நுழைய பார்த்தேன். அதில் போயிருந்தா போய் முட்டிக்கிட்டே திரும்பி வந்துருக்கணும். இடிச்சிடாத பச்சை டாக்ஸி. அப்பா எடுத்துக்கலாம். சூப்பருங்க, செம்மையாக திருப்பிட்டேன். இந்த டைம் தான் கஷ்டமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை நல்லா ஸ்பீடாக வந்துட்டு இருக்கோம். ஸ்லோ பண்ணிக்கலாம். டிக்கெட் திரும்ப பண்ணிக்குது. பூஸ்ட்டுப்பா நல்ல சரி பண்ணிட்டேன். இவன் ஒன்றும் பெருசாக டஃப் கொடுக்குற மாதிரி தெரியலையாங்க. டம்மி வாழா போல இருக்கேன். இவனுக்கா 2 அசிஸ்டன்ட்டு. ஐயோ அந்த 2 பேரோட வந்தா பாருங்க. ஐயோ மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன். அவ்வளோ சீன்லாம் இல்லையே. போயிடலாம். போன டைம் அப்படி போகணும், இந்த டைம் இப்படி போயிடலாம். ரேஸ் ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்குங்க. ஆமாம் ஜஸ்ட் மிஸ் கார் மிஸ். சார் கொஞ்சம் ஸ்லோப்பா வாட்டுக்கு ஸ்லோவில் மறந்துட்டு போயிட்டு இருக்கிறேன். அவனும் எப்படியும் ஷார்ட் கட் எடுத்து தான் வருவான். முட்டிட்டாங்க. சூப்பர் சாவு. சூப்பர் நேர் ரோடு அப்படியே நம்ம பறந்துடணும். இப்போதைக்கு அரை மேப் போட்டு வெளியே போயிட்டாங்க. இடிக்காமல் ஓடிக்கலாம் போகும். கஷ்டமான ரோட்டெல்லாம் கட்ட ஓட்டிடும். அந்த மாதிரி ஈஸியான ரோட்டை போய் இடிச்சுட்டு இருக்காங்க. ஷார்ட் கட் வரும். ஷார்ட் கட் அப்படியே ஜாம்ப் பண்ணி எடுத்துட்டு அவ்வளோதான். ஒரு பூஸ்ட் அடிச்சோன்னா வந்து ஸ்டடி ஆகிடும். ஒரு வேற லெவல். ஓகே 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 பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டான்ல. வந்துட்டான். அதனால் நம்ம பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிடிச்சிருவாங்கிறீங்க, பிடிக்க மாட்டாங்க. இந்த ஷார்ட் கட்டி பார்த்தாட்டி நம்ம பண்ணிட்டோம். சூப்பர். இந்த டைனிங்கும் சூப்பராக டைம் பண்ணி இந்த டாக்ஸி வர வரைக்கும் நல்லா தான் திருப்பிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த முற்றத்துக்கே வருவாங்க அந்த மஞ்சள் டாக்ஸி தான் பாருங்க. பட் அவனை அடிச்சு உடைக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு பரிதாபமே படக்கூடாது. அவங்கெல்லாம் இங்க பாருங்க ஜஸ்ட் மிஸ். சூப்பர், நல்லா டைம் பண்ணிட்டேன். நாரிதான் வரான். ஈஸியாக தாங்க இருக்குது இந்த ரேஸ். ரேஸ் ஒன்றும் டஃப் கொடுக்கலங்க. நாஸ்டா ரேஸ் கூட, நாஸ்டா ரேஸும் ஜெயிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. எல்லா ரேஸும் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம். எதுவுமே செகண்ட் அட்டம்ப்ட் போகிற மாதிரி இல்லையே.
நானே டம்மியாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அவனுங்க எனக்கு இல்லை கிட்ட வராங்க. சீரியஸாக வரணும், லேட்டாக ஓட்டக்கூடாது. அவன் ஸ்பீடாக வர்ற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அவன் வந்து பிளாக் லிஸ்ட் 11ஓட பாஸ், பிளாக் லிஸ்ட் 11 அவன் பாஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவ்வளோ டம்மியாலாம் நம்ம சண்டை போடக்கூடாது. பாருங்க கரெக்டாக உள்ள எடுத்து வந்துட்டான் பாருங்க ஷார்ட்கட்டில். நம்ம ஸ்பீடாக வராங்க, நான் இடிக்காம தான் ஓட்டணும். இருந்தாலும் அவன் பாருங்க எவ்வளோ ஸ்பீட் எடுத்து வந்துருக்காங்க. பறப்போம் முட்டாம போயிடும். அதுதான் மெயின். நல்ல ஸ்பீடாகவே வந்திருக்காங்க. அவ்வளோதான் சூப்பர். இனிமேல் வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. சூப்பர். பிளாக் லிஸ்ட் நம்பர் 11 தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த 11th பிளேஸ்க்கு வந்தாச்சு. இனிமேல் 2 அசிஸ்டன்ட் உனக்கு கிடையாது, நான் உங்களை வந்து ஹையர் பண்ணிக்கிறேன். டாடா பை பை. ஓகே, congratulations, you can now select 2 markers. செலக்ட் பண்ணலாங்களா? போனஸ் மார்க்கர்ஸ் 1 2 செலக்ட் பண்ணலாமா? என்னங்க செலக்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ. ஓகே, வேற மார்க்கர் 1 2 செலக்ட் பண்ணலாமா? 2 3 செலக்ட் பண்ணலாமா? 1 3 செலக்ட் பண்ணலாமா? 2 3 செலக்ட் பண்ணலாமா? 1 3 3 செலக்ட் பண்ணி பார்க்கலாமா? நெக்ஸ்ட்லேயே கிடைச்சிருச்சு. சூப்பரே, வேற லெவலு. 1 2 1 2 1 2 1 2 1 போய் பார்க்கலாம். கெட் அவுட் ஆஃப் ஜெயில் ஃபார் ஃப்ரீ. ஓகே டன். நம்ம எங்கே ஜெயில் போக போகிறோம், நம்ம பிடிச்சா தானே ஜெயிலுக்கு. டன். ஓகே, கேஷ் ரிவார்ட்ஸ் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். ஓகே, பிளாக் லிஸ்ட் நம்பர் 10 யார் இவன்? பேரன். ஓகே, போஸ்ட் வச்சிருக்காங்க. பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கு. கண்ணாடிலாம் போட்டு நம்ம வெட்டோரி இருப்பான் தெரியுமா, நியூசிலாந்து பவுலர், அவன மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. கோட்லாம் போட்டு சீனா தான் இருக்கணும் அவள் பார்க்கறதுக்கு. கோர்ஸ் கார் வேற லெவல்ல இருக்குங்க. ஒவ்வொரு பிளாக் லிஸ்ட் வரும்போது கார் பங்கமா பண்ணிருக்கானுங்க. ஓகே, வெற்றிகரமா நம்ம பிளாக் லிஸ்ட் நம்பர் 11க்கு வந்துட்டோம். அடுத்து நம்ம பிளாக் லிஸ்ட் நம்பர் 10 யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரன். அவன் வச்சிருக்கிறது போர்ஸ் வச்சிருக்கான், கார் வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு எபிசோட் நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க என்எஃப்எஸ் கேம் எத்தனை டைம் முடிச்சிருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்போதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம இந்த என்எஃப்எஸ் சீரீஸை பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபுல் கேம் ப்ளே பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இனிமேல் வர கேம் பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வரும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பிளாக் லிஸ்ட் நம்பர் 10 நம்ம மீட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.